பணம் கொடுக்கறது கூட எங்கிட்ட 5000 வாங்கி தான் கொடுத்தோம். நாங்கள் இந்த மாதிரி நடுத்தூரில் நின்று அழுகுறோம்ல, காற்றுல தூங்க முடியல சாமி. எந்த பொறுக்கி பையன் எப்படி வண்டி பக்கத்தில் படுத்து போகணும் பயந்து பயந்து வாயில. இங்கே இருக்கிற காலனி பசங்க படுக்கும் போது கை வைக்கணும், தண்ணி குடிக்கக்கூடாது, குளிக்கக்கூடாது, தண்ணி குடிக்காது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான்னு சொல்லி தந்த இந்த ஊர்ல சமத்துவம் என்ற ஒரு விஷயத்தை என்னால எந்த இடத்துலயுமே பார்க்க முடியல. 5 அறிவு இருக்கிற ஒரு உயிரினம் தன்னோட இனமா இல்லாம இருந்தா கூட உதவி செய்ய ட்ரை பண்ணுது. ஆனா மனிதர்கள் அதுக்கு அப்படியே ஆப்போசிட். நான் எல்லாரையும் சொல்லல, ஆனா இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்களோட பெர்சன்டேஜ் அதிகம். எப்படி ராகுல் அதிகம்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, we can see poverty all over the places in தமிழ்நாடு, right? சிம்பிள். நமக்குள்ள இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கெட்ட விஷயம் இந்த சொசைட்டில ஒருத்தவங்களுக்கு நடந்தா ஓகே விடு, அதுதான் நமக்கு நடக்கலையேன்னு சொல்லி அதை கடந்து போக ட்ரை பண்றாங்க. பட் we are living in a same society. நம்ம தனியா வாழ்ந்துட்டு இருக்கல, நம்ம ஒரு சொசைட்டியா ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்கோம். சொசைட்டில ஒரு பிரச்சனைனா as an individual அது என்னோட பிரச்சனை, உங்களோட பிரச்சனை, நம்மளோட பிரச்சனை, இந்த ஊரோட பிரச்சனை. ஆனா மெஜாரிட்டியான பீப்புள் அப்படி கன்சிடர் பண்றதே இல்லை. அதுதான் இங்க இருக்கிறதுல பெரிய பிரச்சனை. நரிக்குறவர்கள், ஜாக்கல் பீப்புள், இவங்களோட ஆரிஜின் 1966ல பெர்த் அண்ட் ஃப்ரேசர் அப்படின்ற 2 பேர் யூரோப்ல இருந்த ஜிப்சிஸுக்கு அத்தாரிட்டியா இருந்தவங்க. இவங்க முன்வைக்கிறது என்னன்னா, டோமர் அப்படின்ற ஒரு காஸ்ட்ல இருந்து வந்த ஆன்செஸ்டர்ஸ் தான் ரொமானியா பீப்புள். அந்த ரொமானியன் பீப்புளும் இந்த நரிக்குறவர்களும் ரிலேட்டட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஜாக்கல் பீப்புள் 12th செஞ்சுரியில நார்த் இந்தியால இருந்து யூரோப் கண்ட்ரீஸுக்கு பரவலா இமிகிரேட் ஆனாங்கன்னு சொல்றாங்க. இவங்களுக்குன்னு தனியா லாங்குவேஜ் இருக்கு, இந்தோ ஆரியன். வாகரி பூலின்ற லாங்குவேஜ் மோஸ்ட்லி இவங்க பேசுவாங்க. இவங்களோட தொழிலே சின்ன சின்ன பறவைகளையும் விலங்குகளையும் வேட்டையாடி அவங்களோட யூஸுக்கும் மார்க்கெட்டுக்கும் கொடுக்கறது தான். அது அந்த டைம்ல அவங்களோட எக்கானமிக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் ஓவர் த டைம் ஹண்டிங் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்பட்டது. அதுக்கப்புறம் அவங்க வேற வழி இல்லாம வேற தொழிலுக்கு போயிருக்காங்க. அந்த தொழிலை வச்சுதான் இப்போ நம்ம இந்த சொசைட்டில அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கோம். காலனிசம் பீரியட்ல பிரிட்டிஷ் கிரிமினல் ட்ரைப் ஆக்ட் கொண்டு வந்தாங்க 1871ல. அந்த ஆக்ட் கீழே சில கம்யூனிட்டிஸை போட்டாங்க. அந்த கம்யூனிட்டிஸ்ல இந்த நரிக்குறவர்களும் இருந்திருக்காங்க, கிரிமினல் ட்ரைப்ஸா. அவங்க கட்டாயப்படுத்தப்பட்டிருக்காங்க போலீஸ் கிட்ட போய் ரிஜிஸ்டர் செய்ய சொல்லி, அதுவும் டெய்லி பேசிஸ்ல. ஃப்ரீடமா அவங்களால எங்கேயுமே டிராவல் பண்ண முடியல. அவங்களோட ட்ரெடிஷனல் ஹண்டிங் பிராக்டிசஸ் எல்லாம் தடை செய்யப்பட்டது. சொசைட்டில அவங்கள ஒதுக்கி வைக்க ஆரம்பிச்சாங்க. அந்த ஆக்ட் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட வாழ்வியல் பொருளாதாரம் எல்லாமே கீழே விழ ஆரம்பிச்சது. 1947ல நமக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் 1952ல அந்த கிரிமினல் ஆக்ட் தடை பண்ணப்பட்டது இந்தியன் கவர்மெண்ட்னால. அண்ட் என்னதான் தடை பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு இருந்த அந்த பழி சொல்றது மாறாம அப்படியே தான் இருந்தது. அண்ட் அவங்க கிட்ட லேண்ட், எஜுகேஷன் எதுவுமே இல்லாதனால இந்த மாடர்ன் சொசைட்டில அவங்களால சஸ்டைன் பண்ண முடியாம போனது. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் இவங்களுக்காக எஃபோர்ட் எடுத்து இவங்களுக்கு வெல்ஃபேர், எஜுகேஷன், எம்பவர்மெண்ட் எல்லாமே மற்ற மனிதர்கள் மாதிரி இவங்களுக்கும் சரிசமமா போகணும்னு சொல்லி எஃபோர்ட் எடுத்தாங்க. அந்த எஃபோர்ட்ல சில பேர் பயனடைஞ்சாங்க. பட் பல பேர் டில் நவ் 2024ல கூட பேசிக் அடிப்படை வசதி கூட இல்லாம இன்னும் இருந்துட்டு இருக்காங்க. தமிழர்கள் நம்ம கல்ச்சர் ரிச்னஸ் என்ன, ஹியூமன் ரெஸ்பெக்ட் என்ன, நம்ம எவ்வளவு வெல்த்தியஸ்ட் கல்ச்சர் அண்ட் பீப்புளா இருந்தோம், காசு வழியா மட்டும் இல்லாம மனசாரமும் எப்படி இருந்தோம், இது எல்லாத்தையுமே மறந்துட்டோமா இல்ல மறந்துட்டு இருக்குமான்றது தெரியல. குடிக்க தண்ணி கூட கொடுக்காம தமிழர்கள் இருக்காங்கன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமா, இருக்கிறாங்க. ஆச்சரியமா இருக்குல்ல? இந்த வீடியோவை பாருங்க. Are we living in an illusion world? உங்க பேர் என்னம்மா? என் பேர் தங்கம். எனக்கு 6 பசங்க. அந்த காலத்துல எங்களுக்கு ஆஸ்பத்திரியில் போனால் பயந்துக்கிட்டு போகிறது இல்லை, எல்லாம் அங்கேயும் இங்கே ஆகிட்டு சாவடிச்சிருவாங்கன்னு சொல்லி அந்த பயத்தில் வெளியே பெற்றுட்டோம். பிள்ளைங்களுக்கு ஆதார் கார்டு இல்லை, படிக்க வைக்க முடியல எங்களால். எங்களுக்கு சாப்பாடு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸாண்டே எங்களுக்கு திருமாண்டிக்குழி வீடு, அங்கே வந்து தண்ணி வசதி இல்லை, கடை வசதி இல்லை, பஸ்ஸு கிட்டே இல்லை. கேள்விங்கெல்லாம் தண்ணி பிரச்சனை, சாப்பாடு பிரச்சனை எல்லாம் ஒரு 5-6 பிள்ளைங்க செத்து போச்சு. அங்கே பெரிய மலை பிரதேசத்தில் பெரிய தேல் கொட்டி பிள்ளைங்களுக்கு கை கால் வீங்கி பிள்ளைங்க 2-3 பிள்ளைங்க இறந்துடுச்சிங்க. வயசானவங்க படிக்கட்டு இறங்கி வரக்குள்ள தவறி ஊண்டி ஒரு 2-3 வயசானவங்க இறந்துட்டாங்க. பவுத்தில் புள்ள அந்த சேர் தண்ணி குடிச்சு புள்ள தாய்ச்சிங்கெல்லாம் அந்த சேரு போய் அந்த புள்ள வாயில் போய் இதயத்தில் போய் ஒட்டி வவுத்துலேயே இருக்கிற பிள்ளையும் செத்து போச்சு. அது அப்படியே வவுத்தை கீச்சு தான் அந்த பிள்ளைய எடுத்தாங்க. அம்மா உசுர் தான் காப்பாற்ற முடிஞ்சது, பிள்ளை உசுர் காப்பாற்ற முடியல. அப்படின்னு ஒரு பொண்ணுக்கு அந்த மாதிரி 2 பேருக்கு ஆகிருக்குது. அதனால இங்கே இந்த பிள்ளைங்க குளிக்க தண்ணி இல்லாமல், சாப்பாடு வசதி இல்லாமல், ஒரு சோறு ஆக்கிறதுக்கு தண்ணிவோம், ஒரு குழம்பு செய்கிறதுக்கு தண்ணிவோம், ஒரு துணிமணி கழுவுறதுக்கு தண்ணிவோம், ஒரு கட்டை கழுவுறதுக்கும் தண்ணிவோம், எந்த தண்ணியும் இல்லாமல்
வெறும் அரிசி கொடுத்து ரேஷன் அரிசி கொடுத்து இன்னும் வருத்தி வாயில கொட்டிக்கணுமா? நாங்கள் கல்றாண்டு எழுதி கொடுத்து பார்த்தோம். அவர் எங்களை கவனிக்கிறதே இல்லை. என்ன ஏதுன்னு சொல்றதே இல்லை. மக்களுங்க திருமாண்டிக்குழியில வீடு கட்டி கொடுத்தாங்க, 28 வீடு. அந்த மக்களுங்க என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு வந்து கவனிக்கிறாங்களா? எதுவுமே இல்லை. மனு போட்டு பார்த்த கூட ஏதாச்சும் சொல்றாங்களா? அதுவும் இல்லை. உங்களோட சொந்தக்காரங்களா இருக்கிறாங்களா? உங்களுக்கு இருக்காங்க 28 வீடுங்க ஐயா. திருமாண்டிக்குழியில கட்டி கொடுத்துருக்காங்க. எல்லா மக்களுங்க இருந்தாங்க தான், இப்பவும் தான் இருக்கிறாங்க. ஆனா இங்க தண்ணி வசதி இல்ல, கரண்ட் வசதி. அதனால நீங்க இங்க வந்துட்டீங்களா? அதனால இங்க வந்துட்டாலும் இங்கேயும் ரொம்ப கஷ்டம். மழை பெஞ்சா இல்ல. எப்படி இந்த இடத்துக்கு வந்தீங்க நீங்க? இந்த மாதிரி போட்டு கடலூர் சிட்டி. இந்த கடலூர் சிட்டில முன்ன வந்து கிருஷ்ணா ஆலயம்ன்ற ஒரு சின்ன தேட்டர் அங்க இருக்குது. சரி. இந்த உலக வர சந்தையில சரி முன்ன வந்து அந்த பாலத்துக்கு அதை போற ஆத்தாண்டே இருந்தோம். ஆத்துல தண்ணி அதிகமா ஓடாம ஆத்துக்கு மேல வந்தோம். சரி, அதுக்கு மேல புயல் வந்த உடனே ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து கிடக்குறோம். இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து எல்லாம் கூடு செட்டெல்லாம் கட்டணும் எல்லாம் ஒடிக்க ஆரம்பிச்சதுனால அங்கேருந்து இதோ இங்க இந்த இடத்துல வந்து உயிர்ந்தோம். அன்றாட வாழ்வில் நாங்கள் எல்லாமே இருந்து நாங்களே இவ்வளோ கஷ்டப்படுறோம். இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் எப்படிக்கா கஷ்டப்படுறீங்க? எவ்வளோ கஷ்டமா இருக்கு. மணி ஊசி விற்று பிள்ளைங்களுக்கு கஞ்சி காசு கொடுக்குறது. இல்லை அந்த மணி ஊசி கூட எங்கே சமைப்பீங்க நீங்கள்? ஏதோ அடுப்பு. அதுதான் அடுப்பு. நாங்கள் காலம் புள்ள வந்து புள்ள கடைக்கு போய் வா சொல்லி அமுச்சு விட்டேன். 22 வயசு பையனை ரயிலில் அடிப்பட்டு இருந்துட்டேன். ஐயோ, எப்போ இது நடந்தது? சரி, அழுவாதீங்க. எதுக்கு அழுவுறீங்க? கஞ்சி ஊதுற யார் கஞ்சி ஊற்றுவாங்க? எங்களுக்கு நல்ல மாதிரி அந்த ஊரு கட்டி கொடுத்துருந்தா எங்க பிள்ளைங்க இந்த மாதிரி கட்டி இருக்குவா. நாங்களும் சாவதான் போவோம். அப்படி சொல்லாதீங்கக்கா. ஏன்க்கா அப்படி சொல்லாதீங்க. பசு பாட்டு சாப்பிட்டு கடவுளே பகவானே ஏசப்பா எங்களை கூப்பிட்டுக்கப்பா சொல்லி சேர்த்துக்கிறோம். வழி சின்ன குழந்தைகளை விட்டு சாவுறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. இந்த பிள்ளைங்க நம்ம செத்தா இந்த பிள்ளைங்க எங்கே போவாங்க? ஆதரவு தேடி. இது உங்க 2வது பையனா? ஆமா, 5வது பையன். ஸ்கூலுக்கு போறான் போல. ஸ்கூலுக்கு போறேன். ஆனா வந்து அந்த ஆதார் கார்டு இல்லை, காசு வரதான். ஆதார் கார்டு இல்லாம படிப்பு மட்டும். நீங்க எதனால இப்போ உங்களுக்கு ஆதார் கார்டு கொடுக்க மாட்டாங்க? மலை பிரதேசத்துல இருந்தனால? சும்மா அந்த மலை பிரதேசத்துல பிறந்த பிள்ளைங்களுக்கு சர்டிபிகேட் வாங்குறது இல்லை. ஓ, நீங்க வீட்லயே பிரசவம் பாத்தீங்களா? ஓகே. எங்களுக்கு எல்லாம் சொன்னா எங்களெல்லாம் இது எடுத்தோம் அது எடுத்தோம். அப்பதான் பிடிப்பையில கிளம்பு. ஆதார் கார்டு கேட்டா இந்த பக்கம் அது. இந்த பையனுக்கு பர்த் சர்டிபிகேட் இருக்கா? இல்ல. அது எப்படி இப்ப ஸ்கூல்ல சேர்த்தாங்க பர்த் சர்டிபிகேட் இல்லாம? சும்மா படிச்சு வர்ற மாதிரி. ஓ, எந்த ஸ்கூல்? நம்ம அந்த அம்மா ஸ்கூல் நேம். உன் பேர் என்னப்பா தம்பி? கணேசமூர்த்தி. எந்த ஸ்கூல்ல படிக்கிற? நம்ம எந்த ஸ்கூல்லப்பா படிக்கிற? இந்த ஸ்கூல் பேர் வரல மாட்டேங்குது. நீ பக்கத்துல தானா? கவர்மெண்ட் ஸ்கூலா? எத்தனாவது படிக்கிற? 2வது. இப்போ மழை காலத்துலலாம் எவ்வளவு சிரமமாக்கா இருக்குங்க? மழை காலத்துல இப்படி மரத்தை செடி ஓட்டிக்கிட்டு பள்ளி மாதிரி. இப்போ நேற்று கூட மழை பெஞ்சுது இங்கதான் பள்ளி மாதிரி ஓட்டிக்கிட்டு. இதை நம்பி விடுப்பா. தண்ணி பாரு எப்படி இருக்குது. இதப்பா. சரி, விடுங்க. பள்ளி மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். என்ன பண்ணுறது? எங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்ட மாட்டானா கடவுளே. இங்கே மக்கள்லாம் அவங்கள எந்த மாதிரி பார்க்குறாங்க, ட்ரீட் பண்ணுறாங்க? இங்கே இருக்கிற பொறுக்கி பசங்க ஐயா. ராத்திரி பகலில் தான் தூங்கி எழுந்திருக்க முடியும், ராத்திரியில் தூங்கவே முடியாது. ஏன் முடிச்சுக்கிட்டே இருக்கும். செல்போன் எல்லாம் எடுத்துட்டு போயிடுறாங்க. ஓ, அதெல்லாமா நடக்குதுங்க? ஆமாய்யா, திருட்டு பண்ணிட்டு போயிடுறாங்க. மூட்டை இருந்தாலும் என்ன சொல்றீங்க? இங்கேயுமா? ஆமாய்யா, மணி ஊசி இருந்தாலும் தூக்கிட்டு போயிடுறாங்க. பையா ஈட்டிக்கிட்டு ஓடிடுறாங்க. ராத்திரி எல்லாம் முடிச்சுக்கிட்டு இருக்கணும், பகலெல்லாம் தூங்கிக்கணும். பசு பட்டினி இருந்தாலும் பரவாயில்ல, செத்துடும். ஊசி பின்னு வாங்குவாங்க, அதையும் வாங்க மாட்டேங்கிறாங்க. இந்த பஸ் ஸ்டாண்ட்ல போய் விற்பீங்களா? பஸ் ஸ்டாண்ட்ல விற்றா வளையல்கார அடிக்க வரோம். எங்கள் கடையில் இருக்கக்குள்ள உங்க கடையில் மாட்டி தட்டில் போட்டு நம்மள கடையை எடுத்துக்கிட்டு போகிறோம். நம்ம ஏதோ ஒரு தட்டில் போட்டுக்கிட்டு ஒரு கூடையில் போட்டுக்கிட்டு விற்க போனால் அங்கே பஸ் ஸ்டாண்டுங்கிறவன் அடிக்க வரோம். எங்கள் கடை எல்லாம் இருக்குது. நீங்கள் என்ன பஸ் ஸ்டாண்டுக்குள்ள அளவு யார் பண்ணாங்க? உங்களுக்கு அளவு என்ன யார் பண்ணாங்கன்னு சொல்லி அவன் வேற துரத்தி அடிக்கிறான். சரி, அப்படிதான் துரத்தி அடிக்கிறான்னு நினைச்சா ரோட்டு மேலே வந்து உக்காந்தாலும் ரோட்டில் கூட வியாபாரம் பண்ண விட மாட்டேன். அங்கே இருக்கிற வியாபார மக்கள் விட மாட்டேங்கிறாங்க.
மக்கள் எல்லாம் போலீஸ்காரங்க அங்கே கடை போட்டுக்கிறவங்க அவங்க விட மாட்டேங்கிறாங்க. நம்மள வியாபாரம் பண்ணுறது சைக்கிள் நிறுத்தணும், வண்டி நிறுத்தணும், அது நிறுத்தணும், இது நிறுத்தணும், எங்கள் வியாபாரம் கட்டி போடுன்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ பார்க்குற மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எங்களுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்குமா? எங்கள் வீடு அந்த இடத்த விட்டுட்டு நல்லா இருக்கணும், நாங்கள் படிக்க போகணும், எங்களுக்கு சாப்பிட வசதி, எங்களுக்கு வீடு வசதி கொடுத்தா போதும். எங்களுக்கு சாப்பிடக்கூடாது துறைஞ்சி போகிற அளவுக்கு எங்களுக்கு அந்த வீடு நல்ல மாதிரி வீடு ஒன்று கட்டி கொடுத்தா, எந்த மாதிரி வீடாச்சும் எங்களுக்கு ஒன்று கட்டி கொடுத்தா சுயமா அதுவே எங்கேயும் போயிடுச்சுக்குவோம். நீங்களும் நல்லா இருப்பீங்க. இந்த பிள்ளைங்க பக்கத்தில் பஸ்ஸு இருந்தால் அந்த பிள்ளைங்க ஓடி போய் பஸ்ஸு ஏறி பள்ளிக்கூடத்துக்கு போயிடும். ரொம்ப தூரமாக இருந்தால் அந்த பிள்ளைங்க எங்கேயும் போய் எப்படி மூச்சு எவ்வளோ தூரம் நடப்பாங்க அந்த குழந்தைங்க பார்க்க. நீங்கள் பிறந்தது இங்கே தானா? நாங்கள் பிறந்தது வளர்ந்தது இங்கே தான் இருப்போம். ஓ, நாங்கள் பிறந்தது வளர்ந்தது. ஆனால் எங்களுக்கு எந்த வசதி செஞ்சு கொடுங்க. உங்களோட அம்மா அப்பாலாம் இறந்துட்டாங்க. எல்லா பேரும் இறந்துட்டாங்க, மாண்டிட்டாங்க. எங்களுக்கு எந்த பிடிக்க வசதி செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த சமுதாயம் எங்களை ஒதுக்கி வச்சுட்டாங்கய்யா. நாங்கள் எங்கேயா போகிறது? நாங்கள் எங்களுக்கு ஒரு வீடு காட்டியிருந்தா நாங்களும் சுயமாக ஒரு வீட்டில் நாங்களும் ஒரு சம்சாரி மாதிரி நடந்துக்குவோம். இந்த மாதிரி அநியாயமாக நினைய வச்சு சாவடிக்கிறாங்க. நாங்கள் மட்டும் மனசேனா தெரியல மிருகம்மா. எங்கள் மனசுன்னு புரிஞ்சுக்குவோம். எங்களுக்கு ஒரு மனசு இருக்குதுன்னு அவங்க புரிஞ்சுக்குவோம். புலி சிங்கம் தான் காட்டில் போய் தூக்கி போய் போடுவாங்க. மனுஷனுமா காட்டில் போய் தூக்கி போய் போடுறீங்க. எப்படி தான் மலை ஏற முடியும்? இப்போ 4-5 கேள்விங்க சேர்த்துட்டாங்க. சாப்பாடு இல்லாமல், போக வழி இல்லாமல், பஸ்ஸு ஏற முடியாமல், தண்ணி தூக்கி வர முடியாமல் ஒரு 4-5 கேள்வி சேர்த்துட்டாங்க. 4-5 கேள்வி சேர்த்துட்டாங்க. 2-3 பிள்ளைங்க பாம்பு கடிச்சு சேர்த்துட்டாங்க. தேல் கடிச்சு கை காலில் வீங்கி நுர தள்ளி சேர்த்துட்டாங்க. எல்லாம் பார்த்துக்கிட்டு நம்மளால தாங்க முடியலையா? நம்பாச்சும் போயிச்சிக்கலாம். இருக்கிறதா அவளை பாதி புட்டிக்கிட்டு சேர்த்து போச்சு. நம்பாச்சும் நம்ம உயிராச்சு தப்பிச்சலான்னு சொல்லி ஓடி வந்தோம். வேறு வழி இல்லை. இப்போ நீங்கள் எவ்வளோ காலமாக இந்த இடத்துல இருக்கீங்க? இங்கே 40 வருஷம் 30 வருஷம். இதே இடத்துலையா? இதே இடத்துல. என்ன சொல்கிறீங்க? ஆமாய்யா, அங்கே வீடு கட்டி கொடுத்தாங்க. இப்போ 20 வருஷம் ஆச்சு அந்த வீடு கட்டி கொடுத்தாங்க. இப்போதைக்கு எங்களுக்கு எந்த பிடிப்பு சொல்ல மாட்டேங்கிறாங்க. நாங்களும் எங்கெங்கேயோ போய் சொல்லி பார்க்குறோம். எங்கள் கல் கட்டுறது கூட எங்களை கவனிக்க மாட்டேங்கிறாங்க. தண்ணி கொடுக்க பரவாயில்ல, ஆற்று தண்ணியாச்சும் முண்டி குடிச்சிடுவோம் இல்லையா? இப்போ இந்த தண்ணி கேன்லாம் எங்கேருந்துக்கா வந்து எடுத்துட்டு வர்றீங்க? இந்த தண்ணி அந்த போர்லேருந்து எடுத்து வரோம். அந்த வேப்ப மரம் இருக்குது இல்லை? ஆமாம். அங்கே ஒரு கைப்பிடி ஒன்று அடிச்சு வந்து குளிச்சுக்கிறோம். குளிக்கிறதெல்லாம் எங்க? மற்ற வசதி குளிக்கிறது தான் உள்ளே போய் மறுப்புல போய் குளிச்சுட்டு வந்துடுது. சுத்தமா பாதுகாப்பா இல்லையே? இல்லையா, அதுதான் எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டு. எங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டு. அந்த சின்ன பிள்ளைங்க இந்த காட்டுள்ள போய் குளிச்சா ஏதோ பாம்பு பூச்சி அது வேற பயமா இருக்கு. இதுக்குள்ளதான் குளிக்கிறாங்கன்றீங்க? ஆமா, நீங்க போய் பாருங்க. இல்ல நீங்க போய் பாருங்க. இல்ல குளிக்கிற இடம்ன்றீங்க, அதை பார்க்க கூடாது. அதனால அந்த ஓரத்துல தான் எல்லாம் வச்சு குண்டா சண்டால வச்சு குளிச்சுக்கிறோம். இந்த தயம் கொஞ்சம் மெருப்பா இருக்குதுல்ல, இந்த தயம் மறுப்புல குளிச்சுக்கிறோம். அப்புறம் இருக்கப்பட்டவன் பாத்ரூம் கட்டி குளிக்கிறான். இல்லாத பட்டவங்களுக்கு இவ்வளோ பணம் எல்லாம் வருதாமே. அச்சு அடிக்கிற பணம் எல்லாம் என்னது எதுக்கு தான் என்னத்தான் செய்ய போறாங்க அவங்க? இந்த மாதிரி மக்களுங்களுக்கு உதவி பண்ண என்ன இருக்கப்பட்ட போஸ்ட் ஆஃபீஸ் தானக்கா? இது போஸ்ட் ஆஃபீஸ், கவர்மெண்ட் போஸ்ட் ஆஃபீஸ். பக்கத்துல இங்க இருந்து யாருமே வந்து பார்க்கல அவங்க? இல்லம்மா. தம்பி நீ வாப்பா, நான் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசுறேன். இங்க வந்துரு, இங்க கொஞ்சம் வெளிச்சமா இருக்கு அதனால. உன் பேர் என்னப்பா? தனுஷா? பரவாயில்ல, ஆக்டர் பேர்லாம் வச்சிருக்க. சரி சொல்லுப்பா, இங்க எவ்வளவு காலமா இருக்கீங்க? குழந்தையில இருந்து இருக்கிறோம். பிறந்த ஊரே இதுதான். இந்த இடத்துல இருக்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்றத ரொம்ப கஷ்டமா இருக்கு. உன்னோட வயசு பிள்ளைங்க எல்லாம் பாக்குறப்ப நீ என்ன, உன்னோட மன வருத்தம் என்ன மாதிரி இருக்கு? மாதிரி படிச்சாங்க, படிக்க போயிருந்த அம்மாவை காப்பாற்றிருக்கலாமே. ஒரு வேலை கிடைச்சிருக்கோம். அந்த வேலையில உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. என்ன பண்றாங்க? ஃப்ரெண்டுங்க எல்லாம் உதயம்பேட்டில் இருக்கிறாங்க. அது எங்க இருக்கு? உதயம்பேட்டினா பாண்டிச்சேரி. இங்க எந்த பென்ஷன் இல்ல, எல்லாம் பென்ஷன் எல்லாம் இறந்துட்டாங்க. அவங்க எப்படி இறந்தாங்க? இவங்க சைஸ் பசங்க எல்லாம் வண்டியில அடிபடுறது, பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டாங்க. ஒரு 3 பேர் 4 பேர் வண்டியில அடிபட்டுட்டு ஆக்சிடென்ட் ஆகி அவங்க அங்க நொண்டி ஆகி அவங்க வீட்டுல இருக்கிறாங்க. இவனை மட்டும் நான் கையில பிடிச்சி பத்திரமா பிடிச்சி வச்சிருக்கேன். உன்னோட டே ரொட்டீன் எப்படிப்பா இருக்கும்? டே ரொட்டீன் காலையில எந்திரிக்கிறதுல இருந்து நைட்டு தூங்குற வரையும் நீ என்னெல்லாம் பண்ணுவ ஒரு நாளைக்கு? எங்க அம்மாவுக்கு தண்ணி மண்ணு கொடுப்பான். கடைக்கு போவான், கடையில் வாங்கி வருவான், குளிக்க போவான், குளிச்சுட்டு வந்துடுவான். அப்புறம் உட்காந்து அம்மா ஏதோ படத்தை பார்ப்பான்.
இல்லையே படுத்துக்குவான், கொஞ்ச நேரம் படுத்துக்குவான். ஆமாம், அவன் வேறு வேலை வேணாம். பிச்சை கேட்க போக மாட்டான், யார் சண்டையும் வாங்க மாட்டான். அவன் பாட்டு படுப்பான், வருவான், அவன் வேலை என்னமோ அதை பார்ப்பான். பரவாயில்ல, இந்த நிலைமையில இருந்தும் நீங்கள் யாசகம் கேட்காம இருக்கிறது ஒரு பெரிய விஷயம்க்கா. யார் துஷ்டன்னு பார்த்தா கொஞ்சம் தள்ளியே தான் நிற்கணும் ஐயா. பாம்பு ஓடி வந்தோன்னா அது வந்து இப்போ கொஞ்சம் அது சும்மா இருக்குமா, அடிக்க தான் செய்யும். ஆமாம், மனுஷனும் பாம்பும் அப்படின்றீங்களா? அறியாத வாயில மண்ணு. மனுஷனே நம்பக்கூடாது, நம்பக்கூடாது. நம்ம கொஞ்சம் தள்ளி இருந்தா நீ யாரோ நான் யாரோ. எங்க இருக்கிற ஆத்தால குடிச்சு புட்டி வர பசங்கள்லாம் உட்காந்து இருக்கிறவங்களும் வம்பு ஈட்டிக்குவாங்க. உயிரோட தானே இருக்கணும். அந்த உயிரோட இருக்கணும்னா எங்களுக்கு கொஞ்சம் மலை கீழே இறங்கி எங்களுக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து திரிஞ்சு வர அளவுக்கு கூட எங்களுக்கு அங்கே கொட்டா கட்டி கொடுத்தா கூட நாங்கள் தங்கிக்கிறோம். அந்த மாதிரி மாளிகை மெத்தை எங்களுக்கு வேணாம். அந்த மெத்தையெல்லாம் எங்களுக்கு வேணாம். கோயில் சோறாச்சும் வாங்கி சாப்பிட்டு உயிர் போயிடுச்சு. கோயில்ல மழை பெஞ்சா இந்த கொட்டா உள்ளே பதுங்குறது. மழையில் அப்படியே தொங்க உள்ளே ஊற்றிக்கிட்டு இருக்கும், உள்ளே நெஞ்சிக்கிட்டு இருப்போம். அந்த நெனீரை மழையிலே கொடுத்து தூங்கிடுவோம். காலையில் ஏந்திரிச்சு ஜுரம் வந்தால் ஆஸ்பத்திரிக்கு ஓடுவோம், தர்ம ஆஸ்பத்திரிக்கு ஓடுவோம். ஊசி போட்டுக்குவோம். ஒரு 4 நாள் தைலம் தடவி ஐயோ அம்மான்னு கத்துவோம். சரி பிள்ளைங்களுக்கு ஜுரம் அடிக்குமே உள்ளே படுக்க கூடன்னு சொல்லி ரயில்வே ஸ்டேஷனில் போய் படுத்தா போலீஸ்காரன் கண்ணை மூடி தடியால் அடிக்கிறான். ஏந்திரிக்க கூட விட மாட்டேங்கிறான். சுத்த மட்டும் விடுறான். சரிப்பா இங்கே தான் அடிக்கிறான்னு சொல்லி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போனேன். அந்த பஸ் ஸ்டாண்ட்காரன் ராத்திரி 1 மணி வரைக்கும் 2 மணி வரைக்கும் காவலில் தானே இருக்கிறாங்க. பொம்பளையும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. மேலே அடிக்கிறான். சடால் அடிக்கிறான். திருடும் பல்ல ஒன்று உட்காந்து குடும்பத்தோடு உட்காந்துருந்தா கூட நம்ப மாட்டேங்கிறான். குடும்பத்தோடு படுத்திக்கிட்டு இருந்தால் தூங்குறோன்னு எழுப்பி அடிக்கிறான். சரி அதுவும் வேணாம். சரி இங்கேயாச்சும் கொட்டை போட்டு படுக்கலான்னு அந்த பொறிக்க பசங்க ராத்திரியும் பகலும் பையை தூக்கிட்டு ஓடுறது. பிள்ளைங்க இந்த பையை தூக்கி ஓடுறது, என் பையை தூக்கி ஓடுறது. உள்ள காசு பணம் தங்கம் வைரம் இருக்கு எதுவுமே இல்லை. திங்கிறதுக்கே வேலை இல்லை. உள்ளே இருக்கிறதெல்லாம் காடெல்லாம் தூக்கிட்டு ஓட்டாங்க ஐயா. இந்த மாதிரி உங்களுக்கு உங்க ஆளுங்களே எடுத்துட்டு வர்றாங்களா இல்லை வெளியில இருந்து வந்து? வெளியே தமிழ்கார பசங்க தான், இல்லை பொறுக்கி பசங்க, குடிச்சு சுத்துற பசங்க, அந்த பசங்க செய்கிற வேலை தான். அந்த பிள்ளைய தூக்கிக்கிட்டு இருக்கணும். நீச்சல் முன்னே தலைமலை எடுத்து ஓடுன்னு ஓடுறோம். திரும்பி பார்க்காமலே ஓடுறோம். எனக்கு தள்ளாத கட்டம் எவ்வளோ தூரம் ஓட முடியும் நம்மளால? ஒன்றுமே அக்கா ஒன்றுமே செய்யாத கவர்மெண்ட்டை நீங்கள் எதுக்கு எதிர்பார்க்குறீங்க? உங்களால் மேலே எழும்பி வர முடியாதா? வர முடியலையா? முடியல ஐயா. என்ன சம்பாதிப்பு இருக்குது? நம்ம சம்பாதிச்சு எந்த ஊடு வாங்குறது? வேற எந்த தொழிலும் பண்ண முடியல, பார்க்க முடியலையா? யாரும் மணி ஊசி விற்போம், வியாபாரம் பார்ப்போம். வேற அதுதான் ஐயா மணி ஊசி. அதுதான் தெரியும், வேற எதுவும் தெரியாது. வேட்டைக்கு போகிறதுக்கு வேற புருஷங்காரங்க துபாய்க்கு எடுத்து வேட்டைக்கு போவாங்க. லைசன்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. துபாய்க்கு எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. வீட்டுக்காரருக்கு வேற வேலை இல்லை. அவர் என்ன பண்றாரு? அவர் பேப்பர் போடுறாரு. பாட்டிலு பேப்பரு, நம்ம இந்த மாதிரி இந்த வாட்டர் கேனு, பிளாஸ்டிக் அப்படி பொறுக்கி ஒரு நாளைக்கு 5 கிலோ 4 கிலோ 50 60 70 ரூபாய் அப்படி சம்பாரிச்சு வர்றாரு. அதுதான் கஞ்சி காய்ச்சி பிடிக்கிறோம். ஓட்டு மட்டும் கேட்கறது கரெக்டாக வரான். உங்களுக்கு ஓட்டர் ஐடி இருக்கா? இருக்குதுமா. ஓட்டெல்லாம் இருக்குதுமா. ஓட்டு மட்டும் கேட்க. போன தடவை யாருக்கு போட்டீங்க ஓட்டு? யாருக்கு போட சொல்ல? மாம்பழத்துக்கு தான் போடணும். ஐயாவுக்கு மூக்க சாலையில் தான் போட்டேன். அதுதான் வருஷமா போட்டு எந்த ஒரு மாற்றமே வர மாட்டேது. அப்புறம் எம்ஜிஆர் தலைவர் எம்ஜிஆர் தான் எங்களுக்கு ரெட்டலை தான் எங்களுக்கு முதல் மத்திய. அது சரி, அவரும் இறந்துட்டாரு, ஜெயலலிதாவும் இறந்துட்டாரு. இப்போ ஓட்டு யாருக்கு போகணும்? நம்மளுக்கு ஓடி உங்களுக்கு தெரிஞ்ச தலைவர்னால போடுறீங்க. அவர் தெரிஞ்ச தலைவர் இல்லை, மூக்க சாலினி பிள்ளை தான். மூக்க சாலினி அவர் தான். அவர் பேர் வரல, இப்போ நிற்கிறார். அவர் கருணாதி மாவன் தான் மூக்க சாலினி. ஆமாம், அவர் வந்து இப்போ ஏழை மக்களுங்களுக்கு 1000 ரூபாய் மாதம் கொடுக்குறாரு. அது எந்த மூலைக்கு போதும்க்கா? அதாச்சும் படி அழுக்கிறாரு பாரு. சும்மா உட்காந்து காலமெல்லாம் போச்சு. இந்த 40 வருஷம் காலம் போச்சு, சும்மா போச்சு. எம்ஜிஆர் அதாச்சும் செஞ்சாரா சொல்லு? வீடாச்சும் வாங்கி கொடுத்தாரா? இந்த கடலூருக்கு ஒருத்தங்களுக்கு ஒரு வீடாச்சும் பார்த்தாரா? ஏதாச்சும் எங்களுக்கு எது பண்ணாரா? ரெட்டலை எதுவுமே பண்ணலையா? ரெட்டல் எங்களுக்கு. இந்த மூக்க சாலினி வந்தார். அவர் பிடிப்பானத்தில் அவர் பாரு எங்களுக்கு 1000 ரூபாய். இந்த நரிக்கு வரவங்களுக்கு படி அழுக்கிறார்.
இல்லாததுக்கு அதுக்கு உதவியா இருக்குன்றீங்க. ஒரு மாசம் கொடுத்து அது ஒரு மாசம் காசு கண்டிப்பா வந்தா ஒரு 10 நாள் பிள்ளைங்களுக்கு சோறாக்கி போடலாம். அவர் புண்ணியத்துல கூட அதுக்காக ஓட்டு அவங்களுக்கு போடலாம், அவருக்கே போடலாம். இந்த கடவுளே எங்களை படிச்சியே எங்களுக்கு நல்ல வழி காட்டக்கூடாது, அந்த கடவுளே எங்களை படிச்சியே நல்ல வழி காட்டக்கூடாதுன்னா அந்த கடவுள் யாரை தண்டிப்பாரு? மக்களுக்கு மேலே ஒருத்தன் இருக்கிறான், அவன் கிட்ட கேட்டா கீழே இருக்கிறவனுக்கு சொல்லுவான். அவன் செய்ய வேண்டியதுதான், ஏன் செய்யல? கண்ணி வச்சுதான் நாங்க போய்ப்பு நட்டோம். இது கண்ணி இது பா, இது வச்சுதான் நாங்க போய்ப்பு நட்டோம். இதுதான் ஏதோ பிடிச்சி சாப்பிடுவோம். தக்காளி காடு தக்காளி கிண்ட தக்காளி. நீங்க பேசுற லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜ்க்கா? எங்களுக்கு மெரட்டி மெரகா மெரிட்டி. மலைவாழ் மக்கள் லாங்குவேஜ். நாங்க நரிக்கோர வருங்க, நரிக்கோர வருங்க. நாங்க மலையில வாழ்ந்த ஜாதி இல்ல, கரையில வாழ்ந்த ஜாதி. ஜாதி என்னக்கா ஜாதி? அதை விடுங்க. நாங்க நரிக்கோர வேட்டைக்கு போவோம் வருவோம், அதுதான் எங்களுக்கு தெரிஞ்சது. பிள்ளைங்க வேட்டைக்கு தான் போகுது, சும்மா வீட்டுல உட்காரதோட. பிள்ளைங்க வேட்டைக்கு போய் ஏதோ உடும்போ கண்ணி வச்சு அணிலோ உடும்போ ஊனியோ ஏதோ கெரிச்சா வித்துற வேண்டியதான். ஒரு பிள்ளை தான் 22 வயசு பையன் கையில் அடிப்பட்டுட்டான். சொன்னீங்க. அவனுக்கு என்ன ஏக்கன்னு தெரியும். இருக்கிற பிள்ளைக்கும் பத்திரம் பார்த்துக்கோங்க. ட்ரெயின்ல எப்படி அடிபட்டாரு என்னன்னு தெரியல, அன்னைக்கு போடான்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டேன், அவ்வளோதான். கண்ணை மூடி போடணும், மயக்கத்தில் ஊற்றுட்டானோ எதுவும் தெரியல, எதுவும் தெரியல. நம்மளுக்கு எதுவும் தெரியல, சாப்பிட்ற மயக்கத்தில் ஊற்றுட்டானோ இல்லை பார்க்காமலே போனானோன்னு தெரியல. அது மனசுல காசு மீசு கொடுக்கல, பணம் கொடுக்கறது கூட எங்கிட்ட 5000 வாங்கி தான் கொடுத்தாங்க. எங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டணும் சாமி, நீ நல்லா இருப்ப எங்களோட சொல்றேன். நாங்க இந்த மாதிரி நடுத்தூர்ல நின்று அழுகுறோம், யாருக்கு கண்ணி பதில் இல்லையா? எங்களுக்கு ஒரு நல்ல போற வரவன் கிண்டல் பண்ணோம், போற வரவன் ராத்திரில தூங்க முடியல சாமி. எந்த போருக்கு பையன் எப்படி வந்து பக்கத்துல படுத்துக்கோணும் பயந்து வாயிடுறதா. அதெல்லாம் கூட நடக்குதா? அதுவும் நடக்குது சாமி. என்ன சாமி சொல்ற? பைத்தியக்கார பொம்பளை கூட விட மாட்டேங்கிறாங்க இந்த காலத்துல. கத்தி கையிலே வச்சு படுக்கணும். அக்கா உங்க பேர் என்னக்கா? பேரையா துர்கையா. எங்க எவ்வளவு காலமா இங்க இருக்கீங்க? பிறந்த ஊரே இங்கதான் கடுக்குறோம் நாங்க. இந்த ஊர் தான் பிறந்தா. ஓ கடலூர் தான் பிறந்தேன். உங்களுக்கு அந்த பர்த் சர்டிபிகேட்லாம் இருக்கா? இல்ல, ஆதார் கார்டு இருக்குது ஐயா, ரேஷன் கார்டு இருக்குது. பர்த் சர்டிபிகேட் இல்ல. நீங்க இந்த இடத்துல இருக்கிறது எவ்வளவு கஷ்டமா உங்களுக்கு இருக்குக்கா? வீடு இல்ல. இந்த இடத்துல நீங்க இருக்கிறது எவ்வளவு கஷ்டமா உங்களுக்கு இருக்குக்கா? ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. எவ்வளவு சிரமமா இருக்கு மத்தவங்களால? தண்ணி இல்லாதையும் விட மாட்டேங்கிறாங்க, குளிக்கிறதுக்கும் பிள்ளைங்களுக்கும் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கும் குடம் தண்ணி இல்லை, எதுவுமே இல்லாத ஐயா. நாங்கள் இங்கே வாங்க, நாங்களும் எங்கள் வீட்டில் தான் அந்த கொடுமைனா, இங்கே எதோ கொடுமை தான். எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அதே ஸ்டேஷனில் போலீஸ்காரங்க தான் அடிச்சு போட்டுறாங்க. போலீஸ்காரங்க அடிக்கிறாங்கன்றீங்களா? எதனால அடிக்கிறாங்க? இங்கே இருக்கக்கூடாது, இது வந்து கவர்மெண்ட் இடம். அப்போ நீங்கள் கேட்க வேண்டியதுதானே எங்கே போகிறதுன்னு? எல்லாம் கேட்டுப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு வாசல் வீடு வாசலில் கொடுத்துருக்காங்க, இங்கே போகணும்னு சொல்கிறேன். தண்ணி இல்லை, பஸ்ஸு இல்லை, எதுவுமே இல்லாத இடத்துல காட்டில் கொடுத்துருக்கு. ஒரு பிள்ளைங்க பெருசாக ஆகிறதுக்கும் வண்டி வர மாட்டேங்குது வேகமாக. ஒரு மனுஷன் 3-4 பேரை நாங்கள் அங்கே தான் போச்சு வந்துருக்கோம், செட் ஆக மாட்டேங்குது. சின்ன சின்ன குழந்தை வச்சுக்கிட்டு கிட்ட இல்லை ஹாஸ்பிட்டல். உங்கள் பிள்ளையா? என் பிள்ளை தான் ஐயா. இது 2 மொதல் பிள்ளை 2வது பிள்ளை. என்னக்கா பண்ணிட்டு இருக்கீங்க? தொழில் என்ன? நாங்கள் என்ன பண்ணுறோன்னா பலூன் பீச்சில் பலூன் கடை போட்டுருக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை வியாபாரத்துக்கு போகிறோம். ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ வருமானம் ஆகிட்டு? 500-600 கிடைக்குது. பிள்ளைங்களுக்கு வயிற்று கழுவுறதுக்கு அது ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு சொந்தக்காரங்களாம் இருக்கிறாங்களா? நம்மளுக்கு அம்மா தான் இருக்குது, சொந்தக்காரங்க யாருமே இல்லை. உங்கள் பொண்ணாக்கா அவங்க? இல்லைக்கா, எனக்கு என்னன்னா ஒரு ஜென்ரேஷன் தான் கீழே இருப்பாங்க, அடுத்தடுத்த ஜென்ரேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துகிட்டே இருப்பாங்க. நீங்கள் இப்படியே இருக்கிறீங்க. இங்கே மேலே எப்படி வரும் ஐயா? ஒரு ஜென்ரேஷன் மேலே இருக்குதுன்னா நாங்கள் வந்து எங்களுக்கு சூழ்நிலை அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க கடவுள். எங்களுக்கு இடம் பார்த்து ஒரு நல்ல இடமா கொடுக்கல, நாங்களும் கொடுக்கல. எங்களுக்கு வந்து ஒரு போய்க்கிற இடம் காட்டல. எங்கே போய் கடை போடுறேன் ஏந்திர போடுன்னு சொல்லி தோர்த்துறாங்க. நான் எங்கே போடுறேன்? இங்கே இருக்கிற தமிழ் மக்கள்லாம் எப்படி பார்க்குறாங்க? அவங்களாம் ஓகேவா இருக்கிறாங்களா? இல்லை அவங்களாம் பழம் இருக்கிறாங்க, பழம் செயின் எல்லாம் கடை வச்சுட்டாங்க. இங்கே இருக்கிற காலனி பசங்களே படுக்கும் போதே கை வைக்கிறாங்க. அவங்களும் அதை தான் மென்ஷன் பண்ணாங்க, நீங்களும் அதை தான் சொல்கிறீங்க. அது உண்மையிலேயே நடக்குதா? நடக்குது ஐயா. வரேன் ஒருத்தன் இதுலேருந்து கருப்பு சட்டை போட்டுட்டு கருப்பு பாயிண்ட்டை போட்டுட்டு வரேன் இந்த பக்கம்.
ஹிந்திக்காரங்களை சொல்றீங்களா இல்ல தமிழா? தமிழ்காரங்க. ஹிந்திக்காரங்க எல்லாம் அவ்வளவு மோசம் இல்லை ஐயா. தமிழ்காரங்க தான் அவ்வளவு மோசமா இருக்கு. சொல்ல முடியாது. ஹிந்திக்காரன் வந்து அடிச்சு தோற்றியா? இங்கே 4 பசங்க புறம்போ பசங்க வந்து கை வச்சு அடிச்சுக்கிட்டு ஓடுற நாயை தூக்கி வீசுற கொளுத்துற பிள்ளைங்க மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்களை தூக்கி வீசுறாங்க. நேத்து எங்களுக்கு அடி. யார் அடிச்சா? அதான் அந்த கடைக்காரம்மா இந்த பிள்ளைங்களை தண்டவாளத்துல தோர்த்தி அடிக்கிறாங்க. எதுக்காகமா அடிச்சாங்க? எதுக்காக அடிச்சாங்க? தண்ணி பிடிக்க கூடாது, குளிக்க கூடாது உடம்புல. பிள்ளைங்க பள்ளிக்கூடம் போற பிள்ளைங்க. என்ன சொல்றீங்க? அதெல்லாம் நடக்கும். ஒரு 2 குடம் தண்ணி பிடிச்சி பிள்ளைங்க குளிக்க கூடாது. அதுவும் அடிச்சு தோத்துறாங்க. இந்த அம்மா போட்டா அவங்க வீட்டு பைப்பாங்க. அவங்க வீட்டு பைப்பா? அது உண்மையிலேயே அவர் கவர்மெண்ட் பைப் ஐயா. இங்க இருக்கிற கவர்மெண்ட் பைப்பா. அது அவங்க பைப்பு சொல்லி சொந்தம் கொண்டாடுறாங்க. நம்ம என்ன பண்ண முடியாது. கவர்மெண்ட் பைப்புல நீங்க ஏதாச்சும் அவங்களுக்கு தொந்தரவு ஏதாச்சும் முன்னாடி பண்ண மாதிரி எதுவும்? ஐயா இவங்க ஏற்கனவே இப்படிதான் செய்யறாங்க. தொந்தரவு ஏற்கனவே இவங்க இப்படிதான் பேசிக்கிட்டு. நீங்க எதுவுமே பண்ணாம அவங்க பண்றாங்க. ஆமா நம்ம 2 குடம் தண்ணி பிடிக்க கூடாது, தண்ணிக்கு வரக்கூடாது. நாங்களே பேஞ்ச மழை தண்ணி தான் குளிச்சு சாவரம். இந்த குழந்தை குட்டி வச்சுக்கிட்டு போய். அக்கா ஒரு நிமிஷம், நீ சொல்லுப்பா. நடந்து போகணும். தண்ணி சாப்பாடும் இங்கதான் போகணும் நாங்க நடந்து. ஆனா அந்த அக்கா மட்டும் விட மாட்டேறாங்க. அதனால தான் நாங்க போறது இல்லை. கொண்டாடத்துல நாங்க சாப்பிட போகும்போது அந்த தண்டால தான் ஓடும். ஆனா கல்லு தூக்கி அடிக்கிறாங்க. பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு 3 மணிக்கு வந்துகிட்டு இருந்தா இந்த பொட்டி கடைக்காரன் கல்லு எடுத்து பிள்ளைங்களை மண்டை பாத்தி அடிக்கிறது, இல்ல கால் பாத்தி அடிக்கிறது. அந்த ஆளை பார்த்துட்டு மறுபடியும் ரயில்வே தண்டவாளத்து மேல ஓடி போகணும். வண்டி மண்டி நம்மளுக்கு இந்த மாதிரி பிள்ளைங்க வண்டியில அடிபட்டுட்டு அவன் வாங்கி கொடுப்பானா? இந்த புள்ள ரயில்வே இப்பதான் பிள்ளைங்கள அடிப்படி சாவுது. அதே ரொம்ப கஷ்டமா மனக்கவலையில உட்காந்து. எதுக்காக அடிக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. நேத்து வந்து அடிச்சு தண்ணி மட்டும் கொடுத்தா அந்த தண்ணிக்காக அடிக்கிறாங்க. தண்ணிக்காக பிள்ளைங்களை அடிச்சு தோற்றுறாங்க. நேத்து அடிச்சாங்க. வாங்கிட்டு ஏதோ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம நரிக்கு வருவோம். அதனாலதான் நான் சொல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் கொடுக்குறேன். இந்த மாதிரி மக்கள் ஆயிட்டாங்க. நரிக்கு வருவோம். பல வேற அடிக்கிறாங்க. நாங்க அவ்வளவு கேவல கட்டி கடுக்குறோம் ஐயா. இங்க இந்த இடத்துல இடம் குடுத்திருந்தானு ஒரு பக்கம் ஓடி போய் மறைஞ்சு போடு, எங்கேயாச்சும் போய் செத்து போடு. சாயந்தரமா அந்த அண்ணன் வர முன்னாடியே நாங்க குளிச்சிரும். சாயந்தரமா அவங்க எல்லாம் சாயந்தரமே குளிச்சுட்டு எங்கப்பா குளிப்பா? அதாவது அந்த பைப்புல சாயந்தரமா ஐயா தண்ணி மொண்டி வந்து தூரம் குளிச்சாலும் விட மாட்டேன், தண்ணி விட மாட்டேன். ஆமா அப்படியே ஓடி போய் தண்ணி பிடிக்க கூடாது. தண்ணியே பிடிக்காமலே தனி மரமா இருந்தா அடிச்சு போட்டு சாவடிச்சிருவாங்க, கொலையே பண்ணிடுறாங்க. அந்த மலை மேல ஒருத்த புத்துனானும் ஏன்னு கேட்க நாதி வர மாட்டாங்க. இப்படி துணி கொடுத்தாதான் ஐயா நாங்க வாங்கி சாப்பாடு கொடுக்குறாங்க. அப்புறம் வாங்கிட்டு வாங்க. அக்கா ரொம்ப நன்றிக்கா. நான் சும்மா இங்கே வீடியோ எடுக்கிறதுக்காக வந்தேன் இவங்களை பற்றி. இவங்க எவ்வளோ நாளாக இங்கே இருக்கிறாங்க? நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவங்களாம் வேலை செஞ்சுட்டு இங்கே தான் கிடக்குதுங்க. அதுங்க ரொம்ப வருஷ கணக்கில் கிடக்கு. நீங்கள் லோக்கல் இங்கே தான் இருக்கிறீங்களா? எங்களுக்கு பக்கத்தில் வீடு. சரிக்கா. குப்பங்குளம் தாண்ட வருவாங்க, சாப்பாடு கேட்க வருங்க. இஞ்சி இருந்தால் கொடுத்தானு. சரிக்கா. இதில் சின்ன இது மாதிரி வீடு. ஓ, வாடகைக்கு இருக்கிறீங்க, வேலை செய்கிறீங்க? நினைக்கெல்லாம் வேலை செய்ய முடியல. இருந்தாலும் அப்புறம் வேற வழி. என்ன வேலைக்கா செய்கிறீங்க? வெச்சாலே எடுக்கிறேன். ஒரே பையன். அழாதீங்க அழாதீங்க. ஒரே பையன் செத்துட்டான், வேற வழி இல்லை. எனக்கு கஞ்சிக்கிறதுக்கு ஆள் இல்லை. கேட்டேன் அந்த மாதிரி என்ன வேலை செய்வேன். என்னால் எந்த வேலையும் பெரிய வேலையெல்லாம் செய்வேன். இலை எடுப்பேன். சரி, அப்படி ஒரு வேலை பார்த்தும் நீங்கள் உதவி செய்கிறேன்னு உங்கள் மனம் இருக்குல்ல, அது கடவுள் மாதிரி இருக்கா? கடவுள் மாதிரி பாவம். அது அங்கங்கே உட்காந்துன்னு நான் பார்ப்பேன். மழையில் அப்படியே உட்காந்துருக்குங்க. நான் இப்படி தான் போவேன் வேலைக்கு. மழையில் பிள்ளையெல்லாம் வச்சுட்டு இதோ அந்த இதில் உட்காந்துருக்குங்க. தண்ணி சுவாரில் அடிக்கும். தண்ணி மழை பெஞ்சதெல்லாம் தண்ணி நிற்கும். அதில் நிற்கிங்க. பாவம், பச்சை குழந்தை வச்சுக்கிட்டு குழந்தையெல்லாம் வச்சுக்கிட்டு பாவமாக இருக்குது. என்னவோ கடவுள் இதுங்களுக்கு. அக்கா, இவ்வளோ கஷ்டத்தில் நீங்கள் உதவி பண்ணணும்னு நினைக்கிறீங்களே, அது ஏன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு வந்து ஒரு என் பொண்ணு, என் மருமக செத்துருச்சு.
அதை நினச்சி நல்லது பண்ணதான் அவங்க நல்லா நல்லது இருக்கணும். நமக்கு வந்து நம்ம மருமகளுக்கு வச்சு படைச்சோம். சரி நம்ம பிள்ளைங்க நல்லபடியாக இருக்கட்டும் தான் பார்ப்போம். நரிக்கோறவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு துறைஞ்சு போகிற அளவுக்கு எங்களுக்கு கைப்படி வசதி ஏதாச்சும் பண்ணி கொடுத்தா இந்த வீடியோவை பார்க்குற மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவங்க காலில் விழுந்து கும்பிடு. ஏன் அவங்க காலில் நீங்கள் ஏன் விழுந்து கும்பிடணும்? எங்களுக்கு ஒரு நல்லது செஞ்சா ம். அவங்களே வந்து எங்ககிட்ட பேச்சு கொடுப்பாங்க. என் பேர் தங்கம், தங்கம். இங்கே தான் இருப்பீங்களா நீங்கள்? இங்கே தான் இருப்போம். ரயில்வே அடிப்படை தான் எங்களுக்கு வாழ்க்கை. எங்களுக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்கணுன்னா உங்கள் கையில் தான்மா இருக்குது. இங்கே பார்க்குறவங்க கையில் தான் இருக்குது.